ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நான் ஜூடியோ போனப்போ மென்ஸ் கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி பசங்கள்லேருந்து மென்ஸ் போடுற ஷர்ட்லேருந்து எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ரெகுலர் டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சுங்க. இது முன்னாடியே என்ட்ரன்ஸில் ஜூடியோவில் போகும்போது முன்னாடி வச்சுருந்தாங்க. அது போக அவங்களோட பேண்ட் கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, காலரில் பார்த்தீங்கன்னா ஜிப் டிஷர்ட்டு அந்த மாதிரி ரவுண்ட் காலர் டிஷர்ட்ஸும் செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சுங்க. கலர்ஸும் பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க் கலர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மென்ஸ்க்கும் இந்த ஷார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா லைன்ஸில் ஸ்ட்ரைப்ஸில் நிறையா வச்சுருந்தாங்க. பேகி பேண்ட்ஸ் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வெரைட்டியும் நிறையா இருந்ததுங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்ததுங்க. ஒரு 500-600 ரூபாய்க்குள்ளே இருந்தது. அதில் நான் முக்கியமான காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் கலெக்ஷன்ஸும் இருக்குது, ரெகுலர் வியருக்கு போட்டுக்கிறதும் இருக்குது. அது போக ஆஃபீஸ் வியருக்கு போட்டுக்கிறதும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ பிரைட் கலர்ஸு, சாலிட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ரேட்டில் முன்னாடியே ஜூடியோவில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு மென்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி முன்னாடியே வச்சுருந்தாங்க. ஸோ அது பாருங்களேன், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காலர் டிஷர்ட்டுங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் காலர் டிஷர்ட்டும் இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு போடுற ஷர்ட்ஸும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. நீங்களும் பாருங்கள் மறக்காம.